திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் ஒரு வீட்டுக்கு முதல் மாடி வீடு இருக்குது. இந்த வீட்டுடைய கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மேமாடிக்கு போகணும். மேமாடிக்கு போகிறதுக்கு என்ன வேணும்? முதல்ல லிஃப்ட்டு, படிக்கட்டு வேணும், லிஃப்ட்டு வேணும். எல்லாத்துக்குமே சொல்கிறாங்கல்ல, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஏதோ ஒரு லிஃப்ட் எனக்கு கிடைச்சா நான் மேலே ஏறிடுவேன் அப்படிங்கிறாங்கல்ல. அப்படி லிஃப்ட்டுன்னா என்ன? படிக்கட்டு. அப்போ ஒரு வீட்டுக்கு படிக்கட்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். லிஃப்ட்டு மாதிரி. லிஃப்ட்டுனா என்னென்னா அடுத்த நிலைக்கு போகிறது. அப்போ உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஒரு அடுத்த நிலைக்கு போகணுன்னா வாஸ்துல எல்லா விஷயங்களுமே இருந்தாலும் அந்த லிஃப்ட்டுங்கக்கூடிய அந்த படிக்கட்டு வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம். அப்போ இந்த படிக்கட்டில் ஒரு சூட்சமமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அதிசய படிக்கட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதிசய படிக்கட்டு. அதிசய படிக்கட்டுனா ஜோதிடத்தில் நட்சத்திரங்கள் மொத்தம் எத்தனை? 27 நட்சத்திரங்கள். அப்போ இந்த 27 நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நட்சத்திரம் அப்படியே அடுத்தடுத்து அஸ்வினி முதல்ல ஒரு கேது முதல்ல ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அஸ்வினிங்கிறது ஒரு கரு வந்து உற்பத்தி ஆகுது வயிற்றில். அந்த கரு உற்பத்தி ஆகி அந்த கரு கொஞ்சம் டெவலப் ஆகி அடுத்தது வந்து கை கால் முளைச்சி, அடுத்து வயிறு முளைச்சி, தலை முளைச்சி, கண் முளைச்சி, அப்படியே ஒரு உருவமாகி கிட்டத்தட்ட அந்த ஒரு 10 மாத காலகட்டத்தில் ஒரு முழு உருவ தோற்றமாக ஒரு குழந்தை உருவாகிடுது. அப்போ எப்படி வந்து இந்த அதிசயம் வந்து 27 நட்சத்திரத்துக்கு ஒரு கரு உற்பத்தி ஆகி எப்படி ஒரு குழந்தை பிரசவமாகி ஒரு உருவம் வெளியாகுதோ, அது மாதிரி இந்த 27 நட்சத்திரம் அப்படிங்கக்கூடிய மாதிரி உங்கள் வீட்டுக்கு அந்த லிஃப்ட்டு, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், எல்லாருமே ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்கள் வீட்டுக்கு 27 படிக்கட்டு வைங்க. மேமாடி போகிறதுக்கு. புரியுதா நான் சொல்கிறது? மேல் மாடி போகிறதுக்கு மேக்சிமம் அதிகபட்சம் ஒவ்வொரு வீட்லேயும் 23 படிக்கட்டு அல்லது 25 படிக்கட்டு இப்படி தான் வைப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் 2 படிக்கட்டு சேர்த்திக்கிங்க. ஒவ்வொரு படிக்கட்டு 7 இன்ச்சு வைப்பாங்க. நீங்கள் ஒரு 6 இன்ச்சு வச்சிங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு 27 நட்சத்திரம் அஸ்வினி முதல் ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரத்துடைய கிரக காரகத்துவம், இந்த நட்சத்திர காரகத்துவம் உங்கள் வீட்டில் வந்து உட்கார்ந்து அடுத்தடுத்து ஸ்டெப்பாக போய் ஒரு லிஃப்ட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். அப்போ 27 அதிசய படிகளை உங்கள் வீட்டில் வையுங்க. வச்சிங்கன்னா என்ன நடக்கும்? 27 நட்சத்திரத்துக்கு உண்டான நவகிரகங்கள் 9 கிரகங்கள். 9 கிரகங்கள் அப்படின்னாவே நம்மளுக்கு எல்லாம் கிரகங்களோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன். அப்போ நல்ல ஞானத்தை கொடுக்கும். முதல்ல 27 படிக்கட்டை வச்சிங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல அறிவு, நல்ல ஞானம், படிப்பில் மேல் ஆர்வம், இது எல்லாம் முதல்ல கொடுக்கும். ரெண்டாவது, சுக்கிரனுடைய ஆதிக்கம், நல்ல பொருளாதாரம், குடும்பத்தில் நல்ல தன வருவாய், கணவன் மனைவியோடைய அந்யோன்யம் ரொம்ப சூப்பராக இருக்குது 27 அதிசய படிக்கட்டுகள் வச்சிங்கன்னா. அடுத்தது சுக்கிரனுக்கு அடுத்து சூரியன். அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு நிர்வாக திறமை, ஆளுமை, அதிகாரம், புகழ், செல்வாக்கு, இது எல்லாமே அதிகமாக இருக்கும். அடுத்து சந்திரன். சந்திரன் அப்படின்னாவே பக்குவம், ஒரு மனப்பக்குவம். அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த 27 அதிசய படிக்கட்டுகளை வச்சிங்கன்னா ஒரு மனப்பக்குவம், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி அனுசரித்து நடந்துக்கணும், போகிற இடத்துல வர்ற இடத்துல எப்படி நடந்துக்கணுங்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை கொடுக்கும் இந்த 27 அதிசய படிக்கட்டு. அடுத்தது வந்து செவ்வாய். எந்த இடத்துலையும் தில்லா தைரியமா துணிஞ்சு பேசக்கூடிய தன்மையை செவ்வாயோடைய காரகத்தின் மூலமாக அந்த அதிசய படிக்கட்டுகள் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு அடுத்து ராகு. வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அனைத்து சக்திகளையும், வெளி பழக்க வழக்கங்களையும், வெளியூர் தொடர்புகளையும் பிரம்மாண்டமான முறையில் ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த ராகுவுடைய தன்மை 27 அதிசய படிக்கட்டுகள். அடுத்தது குரு. குரு அப்படின்னாவே எல்லாத்துக்குமே தெரியும், குலதெய்வத்துடைய அனுகிரகம், பணம், காசு, பேர், புகழ், செல்வாக்கு, ஜனவசியம், பணவசியம், அத்தனை வசியத்துக்கும் காரகன் குரு தான். அப்போ குருவுடைய ஆதிக்கம் நிரம்பி வழியும், பொருளாதார தடை இல்லாமல் வாழலாம். அதுக்கடுத்து குருவுக்கு எடுத்து ராகு. குருவுக்கு எடுத்தது சனி. ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு நியாயத்தோடு, ஒரு தர்மத்தோடு, ஒரு நீதியோடு,
வீட்டில் அனைவருமே ஒரு வாழக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்கும். அடுத்தது புதன். புதன்னாவே சுறுசுறுப்பு. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இளமையோடு துள்ளலோடு சுறுசுறுப்பாக நல்ல கல்வி அறிவியோடு வாழக்கூடிய தன்மைகளை கொடுக்கும். புதனுக்கு எடுத்தது தான் அப்புறம் சனி புதன், அதுக்கு அடுத்து கேது வந்துடுது. அப்போ உங்கள் வீட்டில் இனிமேல் புதுசாக வீடு கட்டுறவங்க எப்பயுமே 23 படிக்கட்டு வைப்பீங்க, 25 படிக்கட்டு வைக்க போகிறீங்க. நீங்கள் 27 அதிசய படிக்கட்டுகள் உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா இந்த 9 கிரகங்களுடைய ஆதிக்கம் நிரம்பி விளையும். அதனால தான் படிக்கட்டுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வீட்டுடைய கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மேமாடிக்கு போகணும்னா அதுக்கு என்ன லிஃப்ட் வேணும். லிஃப்ட்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது. அப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு அடி எடுத்து வைக்க போகிறது எப்படின்னா படிக்கட்டு தான். அப்போ இந்த படிக்கட்டை உங்கள் வீட்டில் 27 படிக்கட்டு வச்சு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமான எதிர்காலமாக வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை. இது நான் கடந்த ஒரு 6-7 வருடமாகவே இது நிறைய போட்டு செக் பண்ணி நிறைய சக்ஸஸ் அடைஞ்சாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு இந்த 27 படிக்கட்டை வச்சு 9 நவகிரகத்தோடைய பரிபூர்ண ஆசையை பெறணும்னு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம்.